ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெஃப்டி 50யோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே நீங்கள் நெஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நுட்பமான சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ட்ரேடில் பொறுத்த மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அதுவும் மார்னிங் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் அதில் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். இன்னொன்று, இப்போ ரீசன் சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனில் தான் பெருவாரியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாஸில் இருக்கிறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நான் லாஸ்ட் சமயத்தில் கூட சொல்லியிருந்தேன், 18 லட்சம் ரூபா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒருத்தர் நல்லா ட்ரேட் பண்ணுவார் சொல்லியிருக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டு ஒரு 4 பேர் இருந்திருக்கிறாங்க. என்கிட்ட பேசின நம்பர் 18 லட்சம், இன்னொருத்தர் 10 லட்சம் அப்படின்னு கிட்டத்தட்ட 4 பேரும் சேர்ந்து 50 லட்சம் ரூபா கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒருத்தர் வெளிநாட்டில் இருந்திருக்கிறார் போல். ஸோ அதை அப்படியே என்ன பண்ணுறார், அந்த வாங்கின ஆள் அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். எப்போதுமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பெய்ட் கால் சர்வீஸ் ஜாயின் பண்ணுறதோ, சரிங்களா, நம்ம அக்கௌண்ட்டை யார்ட்டையோ ஹேண்டில் கொடுக்குறதோ காட்டிலும் நீங்கள் இது என்ன அப்படிங்கிறது கற்றுக்கிறதுக்கு ஆசைப்படுங்க. முதல்ல யாரையுமே நம்ப வேண்டாம், இதை படிக்க ஆரம்பிங்க. இதில் ஒரு புரிதல் உங்களுக்கு தெரிய வரும். 10 ரூபா நஷ்டம் பண்ணாலும் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப நல்லது. எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன தான் புக்கில் இருந்ததை படிச்சிருந்தாலும், என்ன தான் ஸ்டாக் மார்க்கெட்டை படித்தாலும், லைவ் மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எப்படிலாம் ஒர்க் ஆகுதுங்கிறத செக் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது என்ன அப்படின்னா, இங்கே வெயிட்டேஜ் அப்படிங்கிற பார்ட் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இதில் குளோபல் மார்க்கெட்டில், அதுவும் சிங்கப்பூர் மார்க்கெட்டோட கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இதில் இந்த சார்ட் காலைல உங்களுக்கு இப்படி தான் தெரியும். இதில் இந்த சார்ட் அப் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தும் போது, அதாவது சிங்கப்பூர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு இதில் வெயிட்டேஜ் அப்படின்னு ஒரு பார்ட் சொல்லியிருந்தேன். இதில் ஃபினான்ஷியல் சர்வீஸும் ஐடியும் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ இதனுடைய 2 சார்ட்டையுமே எடுத்துருங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தும் போது குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவில், அதுவும் சிங்கப்பூர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கணும். அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? இப்படி நீங்கள் போட்ட உடனே என்ன பண்ணுங்கள், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இந்த வெயிட்டேஜில் வைங்க. என்ன இருக்கு பாருங்கள், 15 மினிட்ஸ். ஸோ முதல் 15 மினிட்ஸில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மார்க் பண்ணுங்கள். அதே போல் ஐடிலேயும் என்ன பண்ணுங்கள், முதல் 15 மினிட்ஸ் மார்க் பண்ணுங்கள். இப்போது இந்த 2 கேண்டிலுமே க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது, சரிங்களா, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு பாடி இருக்கா, இந்த பாடிக்கு கீழே போயிருக்கக்கூடாது. அடுத்த கேண்டில் வரைச்ச இந்த பாடியும் நீங்கள் சேர்த்தாப்பில் என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணிவிட்டு இந்த பாடிக்கு அடுத்த கேண்டில் கீழே போகக்கூடாது, 2லேயுமே போகக்கூடாது. சரிங்களா? இதில் கொஞ்சம் போயிருக்கு. பட் என்னென்னா, இது ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் இருக்குது. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குது. மார்னிங்கே ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர். ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி கட் ஆகாமல், இது ரொம்ப கீழே வரல, ஸோ மைல்டாக இருக்குது. அதனால் இது இல்லாமல் இருக்கிறது இன்னும் நல்லது. சரிங்களா? இப்படி இருக்கச்ச நெஃப்டியோட சார்ட் எடுங்க. ஏன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறதே நெஃப்டியில் தான். ஸோ நெஃப்டி சார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேயும் என்ன பண்ணுங்கள், முதல் 15 மினிட்ஸோட கேண்டிலை என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு தெரியக்கூடியது என்ன தெரியும் மார்க்கெட் சமயத்தில் அப்படின்னா, இந்த க்ரீன் மட்டும்தான். இப்போது இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், 2லேயுமே அந்த வெயிட்டேஜோட ஃபர்ஸ்ட் கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ரீனாக இருக்கணும்.
இதை பிரேக் பண்ணும்போது 3 மினிட்ஸில் எக்ஸிட் ஆயிடணும். இது அடிக்கடி இது வாய்ப்பு கிடைக்காது சரிங்களா. மாதத்தில் 1 வாட்டி 2 வாட்டி சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இதில் பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்து 3 மினிட்ஸில் எக்ஸிட் ஆகினீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கேல்பிங் 10 பாயிண்ட் அப்படிங்கிறது இதில் ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம் சரிங்களா. ஸோ முழுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்போதுமே வந்துட்டு குளோபல் மார்க்கெட் வர்த்தக ரீதியாக பின்னாடி இருந்து செக் பண்ணி மார்க்கெட் எப்படி போகுது அந்த மூமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஸோ வெயிட்டேஜ் எப்படி இருக்குது, நல்ல பையர் மார்க்கெட்டில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் அந்த பாடியை சொன்னதுக்கான காரணம் சரிங்களா. எப்போவுமே நான் விக்கை வச்சு தான் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருப்பேன். இந்த ஒன்றுக்கு மட்டும்தான் பாடியை வச்சே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது பையிங் ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஹிண்ட்டு தான். இதில் ஓப்பனும் லோவும் சேமாக இருந்துச்சுன்னா பை சைடு வந்து அட்வான்டேஜ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.